ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் 2024 இதில் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிள் வேகன்சிக்கான அந்த நோட்டீஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை, அந்த டேட்டும் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் 2250 வேகன்சியில் வந்து 2000 வேகன்சி வந்து கான்ஸ்டபிளுக்கும் 250 வேகன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. 10th கிராஜுவேட் முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், பிஎஸ்டி, பிஇடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், இது எல்லாமே இருக்கும். ஸோ மேபி டென்டேட்டிவ் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து இந்த மந்தில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் லாஸ்ட் டேட் பார்த்தோம் எப்படின்னா ஒரு 1 மந்த் கொடுப்பாங்க. ஸோ ஃபெப்ரவரியில் முடிகிற அளவுக்கு அந்த டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட் வந்து 18லேருந்து 25 வயசில் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கு. அதே போல் வந்து 20லேருந்து 25 வயசு இருக்கணும் சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சேலரியாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 35,000 கொடுப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் பிஐடி, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களாம் வந்து 250 பே பண்ணால் போதும். ரெக்ரூட்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே போர்டில் தான் வந்து இந்த வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. 2000 வேக்கன்சி வந்து கான்ஸ்டபிள், 250 வேக்கன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டர். இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 10%, விமனுக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிசபிலிட்டிஸில் இருக்காங்களா அவங்களுக்கு தான் வந்து அந்த பர்சன்டேஜ். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஎம்டி, இது எல்லாமே வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஃபேஸில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பிஇடி, பிஎம்டி இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். அதாவது நாமினேஷனுக்கு வந்து சொல்கிறாங்க ஐஜி ஹெட் குவார்ட்டர் அல்லது டிஐஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து ரயில்வே போர்ட் ஷால் பி நாமினேட்டட் அஸ் த நோடல் ஆஃபீஸர் ஹூ ஷால் கோஆர்டினேட் வித் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கண்டக்ட் த ரிட்டன் எக்ஸாம் வந்து அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் கமிட்டி இதுலேயும் வந்து அந்த டீட்டெயில்டு கொடுக்குறாங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் வந்து அந்த ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதே போல் கான்ஸ்டபிளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து காம்போசிஷன் ஆஃப் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் கமிட்டி சிஆர்சி அப்படிங்கிறது 4ல் ஐஜிடிஏஜி ஷால் பி கண்டக்டட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வென்யூ டிசைடட் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து ஜேஏஜி சீனியர் ஸ்கேல் ஆஃபீஸரில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் 4 ஜோன் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ இது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் விச் வில் பி conduct physical efficiency test, physical measurement test, document verification, constable executive constituted by nodal PCSC each region ஒவ்வொன்றுக்குமே வந்து இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு 20லேருந்து 25, கான்ஸ்டபிள் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது ஸோ டேட் ஆஃப் பர்த் மென்ஷன்டு இன் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு ஓபிசிக்கு வந்து ஹைட் மேல் கேண்டிடேட்டுக்கு 165, ஃபீமேலுக்கு 157. அதே போல் வந்து செஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 80லேருந்து 85 வந்து இருக்கணும். எக்ஸ்பேண்டட் ஆனதுக்கப்புறம் வந்து 85 இருக்கணும். எஸ்சி எஸ்டியில் வந்து 160, ஃபீமேலுக்கு வந்து 152. செஸ்ட் வந்து 76.2, அப்புறம் எக்ஸ்பேண்டடில் வந்து 81.2 அதில் இருக்கணும். ஸோ இதே வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு கொடுத்து. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் என்ஷூர் தேர் எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும்.
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ் அந்த டெஸ்ட் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறது, லாங்குவேஜ் செலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும், அதுக்கப்புறம் இதுக்கான மார்க்கு, இது எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் வந்து எத்தனை டைம் அலோட் இன் மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் இதுக்கு நடக்கும். அதாவது ஒரு ஒரு 90 மினிட்ஸில் நடக்கிற இதில் 120 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 50, அர்த்தமேட்டிக் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ரீசனிங்க்கு 35. கான்ஸ்டபிளுக்கும் அதே தான் 90 மினிட்ஸு, 120 கொஸ்டின்ஸு, ஜென்ரலுக்கு 50, ஆர்த்தமெட்டிக்கு 35, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்க்கு 35 அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிலபஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆர்த்தமெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலைசேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப்டர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பிஎம்டி, பிஇடி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நோடல் ஆஃபீஸர் மூலயமா வந்து கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபேஸ் 2ல் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பிஇடியில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேலு வந்து 6 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து 1600 மீட்டர் வந்து ஓடணும் அப்படிங்கிறது. 800 மீட்டர் கொடுக்கல. அதே போல் லாங் ஜம்ப் வந்து 12 ஃபீட் வந்து போகணும். ஹை ஜம்புக்கு வந்து 3 ஃபீட் அதுக்கப்புறம் 9 இன்ச்சு. அதே போல் வந்து ஃபீமேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 800 மீட்ரு 4 மினிட்ஸில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் வந்து மேலாக இருந்தால் 1600 மீட்ரு 5 மினிட்ஸு 45 செகண்ட்ஸில் வந்து இதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இந்த ரெக்யூர்மெண்ட் பிஇடி ரெக்யூர்மெண்ட்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஏஜ் ப்ரூஃப்க்கு, கிராஜுவேஷனு, 10th சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, டிஸ்சார்ஜ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், அப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி, நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால், டாமிக்கல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் கொண்டுட்டு போயிட்டு தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் ஏதாவது 2ல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சப்போஸ் தமிழில் இருந்தது அப்படின்னா அதை ஸோ வேர் சர்டிஃபிகேட் ஆர் நாட் இன் இங்கிலீஷ், ஹிந்தி, செல்ஃப் அட்டஸ்டட் டிரான்ஸ்லேட்டர் வெர்ஷனில் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு வென்எவர் ரெக்யூர்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சப் இன்ஸ்பெக்டர் காம்படிஷன் ஆஃப் ரிசல்ட். ஸோ இதில் எஸ்ஐக்கு வந்து டோட்டல் 120ல் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 42 எடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 36 மார்க் எடுத்தால் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிற மாதிரி. பேனல் லிஸ்ட்டு இந்த இதெல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. கான்ஸ்டபிளுக்கு வந்து அதே தான், அன்ரிசர்வ்டு ஓபிசிக்கு 42, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 36. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஜென்ரல் ப்ரிகாஷன் நீங்கள் என்ன ஜென்ரல் ப்ரிகாஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கீழே. ஸோ அதுக்கப்புறம் கீழே இந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட், அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரம் தி கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு வெளிவிட்டிருக்காங்க. ஸோ கிளியரான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, எக்ஸாம் டேட்டு என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் இன்டிமேட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.